Good morning students. இன்னைக்கு வந்து square and square root for class 8 CBSE syllabus exercise number 5.3 பார்க்க போறோம். 5.3ல வந்து third sum. Find the square root of 100 and 169 by the method of repeated subtraction. ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்னா நமக்கு தெரியும், ஆட் நம்பர்ஸை வச்சு நம்ம ரிப்பீட்டாக சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வருவோம் அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட் இங்கே என்னென்னு இருக்குது, 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம்மு 100 மைனஸ் 1ன்னு பண்ணுங்கள், என்ன வரும், 99ன்னு வரும். அடுத்தது 99 எடுத்துக்கோங்க, 99 மைனஸ் 3ன்னு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அப்போ என்ன நம்பர் வரும், 96ன்னு வரும். அடுத்தது 96 மைனஸ் அடுத்தது 5ன்னு பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும், 91ன்னு வந்துடும். 91 மைனஸ் 7 பண்ணுங்கள், 84 வந்துடும். நெக்ஸ்ட்டு 84 மைனஸ் 9 பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 57 வரும். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது, 75ஓட நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம், ஆட் நம்பர் 11ஓட மைனஸ் பண்ணும், அப்போ என்ன வந்துடும், 64ன்னு வந்துடும். அடுத்த ஆட் நம்பர் என்னது, 13 இல்லையா, அப்போ 64 வந்து 13ஓட சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வரும், 51 வரும். நெக்ஸ்ட்டு 51ஓட அடுத்தது 15 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அப்போ என்ன வந்துடும், 36ன்னு வரும். 36 வந்து 17ஓட சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 19ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்குது, 19, அப்போ 19 மைனஸ் 19 பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இதோட என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். 0ன்னு வந்துருச்சு இல்லையா, ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எத்தனை தடவை நம்ம ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ என்ன வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100க்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு, 10ன்னு வந்திருக்கு. இதுதான் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு சம் என்னது, 169. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 169 இருக்குது. இப்போ 169 அதே மாதிரி ஆட் நம்பர்ஸால் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 169 மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 168. 168 மைனஸ் 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 165ன்னு வரும். 165 மைனஸ் 5ஆல் மைனஸ் பண்ணணும், அப்போ என்ன வந்துடும், 160ன்னு வந்துடும். 160 மைனஸ் 7ஆல் பண்ணணும், 153ன்னு வரும். 153 மைனஸ் 9ஆல் பண்ணணும், அப்போ 144 வந்துடும். அடுத்தது 144 மைனஸ் 11ஆல் பண்ணணும், 133ன்னு வந்துடும். 133 மைனஸ் 13ஆல் சப்ட்ராக்ட் பண்ணணும், 120ன்னு வந்துடும். அடுத்தது 120 மைனஸ் 15ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், நம்ம 105ன்னு வரும் இல்லையா. இதுதான் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். 0 வர வரைக்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. 88 வந்து 19ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 69 வரும். 69 21ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 48. 48 23ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 25. இப்போ 25 மைனஸ் 25 என்ன வந்துருச்சு, 0ன்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இஸ் ஈக்குவல் டு 13. புரியுதா, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.